வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க ஊடகவியலாளர் ஜெனிஃபர் திவ்யா வில்சன் அவர்கள். வணக்கம் ஜெனிஃபர். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த பெருந்துயரத்துக்கு காரணம் ஒரு அலட்சியம், ஒரு கவனக்குறைவு அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. திமுக தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. தாவேகா தரப்பிலும் விஜய் மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இத 3 ஆங்கிள்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, ஆ தாவேகா தரப்பில இருந்து என்னென்ன குறைபாடுகள் இருந்தது, எங்கெங்க அலட்சியமா இருந்தாங்கங்கிறது. 2வது, அரசாங்க தரப்பில இருந்து என்னென்ன கவனக்குறைவுகள் இருந்தது. 3வது, இது அரசியலாக்கப்படுகிறது. இந்த 3த்தையுமே நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது தாவேகா. இதற்காக பர்மிஷன் வாங்கி விஜய் வராரு, பேச போறாரு, மக்களை சந்திக்க போறாருன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நியாயமாக ஊடகங்களும் விஜய் ரசிகர்களும் விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? நம்ம விஜயிடம் கேள்விகள் கேட்பதற்கு முன்பாக இன்றைக்கு என்ன மாதிரியான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால், இது போன்ற ஒரு மிகப்பெரிய சதியை ஆளும் திமுக செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதற்கு இணையாக பல்வேறு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய திமுக அரசு அவர்கள் தரப்பில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய விஜய், தாவேகாவின் தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா இதுவரை ஊடகங்களையும் சந்திக்கல, வெளிப்படையா பேசவும் இல்லை. அதனால விஜயிடம் மக்கள் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. நம்ம ஊடகங்களோ இல்ல பத்திரிகைகளோ தாண்டி மக்களை சிந்திக்க வைக்க வேண்டிய சில கேள்விகள். ஏன்னா எந்த ஒரு விபத்தோ அசம்பாவிதமோ நடந்தாலும் அது ஒரு கூட்டு பொறுப்பு தான். அங்க காவல்துறை இருந்திருக்காங்க, அரசாங்கம் இருக்குது, அந்த கட்சியின் தலைவர் அங்க விஜய் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே இருந்திருக்கிறார். அதனால முதற்கட்டமாக கேள்விகளை கேட்க வேண்டியது விஜயிடமும் அந்த கட்சியின் நிர்வாகிகளிடம் தான். நேரடியா நம்ம விஜய் கிட்ட கேட்கலாம். ஒரு கூட்டத்திற்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுக்குறீங்க, மக்கள் உங்களை பாக்குறதுக்காக 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாமக்கல்ல எத்தனை மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சீங்களோ அத்தனை மணிக்கு தான் நீங்க சென்னையில இருந்தே கிளம்பி இருக்கீங்க. நீங்க தாமதமா கிளம்ப காரணம் என்னங்க? நீங்க ஒரு சினிமாவுல டாப் ஹீரோவா இருக்கீங்க, ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி தாமதமா போக முடியுமா? எத்தனை லட்சம் எத்தனை கோடி வீணாகும்னு தெரியாதா உங்களுக்கு? இது வரைக்கும் விஜய் ஷூட்டிங்க்கு தாமதமா போயிருக்காரா இல்லையா அப்படிங்கறத அவர் சம்பந்தப்பட்டவர்கள் தான் நம்ம கிட்ட சொல்லணும். தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அவர் அது மாதிரி வராத ஆள் தான். அப்ப மக்களை என்னன்னு நினைச்சீங்க? முட்டாளா, ஆட்டு மாட்டு மந்தைகளா, இல்ல உங்களுக்கு அடிமைகள் நினைச்சீங்களா? எங்க போனாலும் இதுங்க பின்னாடியே ஓடி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? என்னன்னு நினைச்சீங்க அவங்கள? அந்த கூட்டம் அப்படி நெரிசலோட இருந்ததே உங்களுக்கு காவல்துறை தரப்புல இருந்து எச்சரிக்கை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அங்க போகாதீங்க, இங்க இருந்தே பேசுங்கன்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு விஜய் தான் முதல்ல பதில் சொல்லணும். ஏன் தாமதமா வந்தாரு? ஒருவேளை சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காதே. சரி 12 மணிக்கு வரேன்னு சொன்னதே ஒரு 3, 4 மணிக்கு கூட நீங்க வந்திருக்கலாமே. ஏன் தாமதமாக கிளம்பினீர்கள்? நீங்க வர வழியில் ஆட்கள் நின்னது வேற விஷயம். ஆனா கிளம்பினதே ஏன் தாமதமா கிளம்பினீங்கன்ற கேள்விக்கு முதல்ல விஜய் பதில் சொல்லி ஆகணும். 2வது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நேரலையில பாத்துட்டு இருக்கோம் ஒரு பதற்றத்தோட. ஒண்ணும் உற்சாகமா யாரும் பார்க்கவே இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா கூட்டம் நெறியுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வேணா மக்கள் சரிஞ்சு விழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே எதிரில ஆம்புலன்ஸ் நிக்குது, இவங்க பாட்டில தூக்கி விசிறி எறியறாங்க. எல்லாம் விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. மக்கள் என்ன நாய்களா? நீங்க பிஸ்கட் துண்டுகளை, ரொட்டி துண்டுகளை வாரி இறைக்கிற மாதிரி தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்க கட்சி சார்பாக இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா, செய்யப்படலையா? மக்கள் 12 மணிக்கு கூட்டம்ன்றதுனால சாப்பிடாம கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மதிய உணவை சாப்பிடாம அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டதா? அங்க குவிஞ்சு கிடக்கிற குப்பையில பாத்தீங்கன்னா உணவு பொட்டலங்களோ வாட்டர் பாட்டில்களோ எதுவும் பெருசா இல்லை. எல்லாம் அந்த கூட்டத்துல தொலைந்து போன செருப்புகள் தான் இருக்கு. ஏன் அது அகற்றப்படாமல் இருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா என்னென்ன அங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு விசாரணை என்று தொடங்கும் பொழுது அது சரியா இருக்கும். அதையுமே எதிரா திருப்பிட்டு இருக்காங்க. விஜய் அதுக்கு பதில் சொல்லணும். உணவு தண்ணீர் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டதா? அங்க அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் பேச்சை தொடர்ந்தீங்க? அவ்வளவு என்ன உங்களுக்கு அகங்காரமும் திமிரும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறாங்க. இப்போ என்ன அப்படி பேசணும்? நீங்க வீட்டுல உட்காந்து பேசி ஒரு மொபைல்ல அந்த வீடியோ வந்ததுனாலே மக்கள் பாப்பாங்க. நீங்க அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிந்த பிறகு ஏன் பேசுனீங்க? அங்க மயங்கி விழவும் ஆம்புலன்ஸ் வரவும் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம கேட்டுக்காம ஏன் அங்க இருந்து கிளம்பி ஓடுனீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அங்க திருச்சி விமான நிலையத்துல அதுக்குள்ள அவருக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கும்.
இங்க இருக்கும்போது தெரியவில்லை என்றாலும் கூட திருச்சி விமான நிலையத்துல செய்தியாளர் கேட்கறது நம்ம எல்லாரும் பார்த்தோம் நேரலையில. 30 பேர் அங்க இறந்துட்டாங்களேன்னு. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்ததாங்க அவர் முகத்துல? முகத்தையே காட்டல. ஏதோ அப்படியே தெரிச்சு ஓடுறாரு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த வண்டிலாம் ஏதோ தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, என்ன பண்ண தெரியாம டிரைவர் அப்படியே தப்பிச்சு ஓடுவாங்க பார்த்தீங்களா? இந்த பள்ளி வாகனத்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுனதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஓட்டுநர்கள் அந்த மாரி தான் தலைமை தாங்கிய கூட்டத்துல இப்படி ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சேன்னு எந்தவித கவலையோ, பொறுப்போ, பயமோ, பதற்றமோ எதுவுமே இல்லாம அவர் பாட்டு உள்ள போனாருங்க. விமான நிலையத்துக்குள்ள. ஏன் அப்படி போனாரு? ஏன் செய்தியாளர்கள சந்திக்கல? இந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லணும். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல 2 பதிவு போட்டிருக்கிறாரு. அப்புறம் 20 லட்சம் பணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இவர் என்ன சொன்னாரு? எதுவா இருந்தாலும் நான் ஒரு வித்தியாசமான முதலமைச்சரா இருப்பேன். அடுத்த முதலமைச்சரே நான் தான் அப்படின்னாரு. இதே விஜய் முதலமைச்சராக இருந்து அவருடைய கூட்டத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா, அப்ப யார பொறுப்பு சொல்லுவாரு? காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஏற்கனவே இப்ப நம்ம ஊடகவியலாளராகவும், ஏற்கனவே அவருடைய கட்சியில் இருந்தவராகவும் இருந்த ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகர் அவர் சொல்லியிருக்கிறாரு. 440 பேருக்கு மேல விக்கிரவாண்டி கூட்டத்துல மயங்கி விழுந்தாங்க. ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து அது மறைக்கப்பட்டதுன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5 பேர் இறந்ததற்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்ன போது 5 பேர் தானே இறந்து போனாங்கன்னு சொன்னதா அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்னது தவறுனா அவர் மேல ஜெகதீஸ்வரன் மேல நடவடிக்கை எடுங்க. இல்லையா அப்படி நடந்தது உண்மையா இல்லையான்னு விஜய் தரப்பு சொல்லணும். முதல்ல ஏங்க இரங்கல் தெரிவிக்கல? நாம எல்லாம் சாதாரணமா ஒரு கூட்டத்துக்கு போனா கூட ஒருத்தர் இறந்து போயிட்டா ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம்ல. இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? நம்முடைய பள்ளி, கல்லூரி, இன்னும் நம்ம அலுவலக நாட்கள்ல கூட எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் எதுவுமே விஜய் சொல்லல. மதுரை மாநாட்டிலேயும் 3 பேர் இறந்து போனதா சொல்லப்பட்டது. அது குறித்து எதுவுமே பண்ணல. இன்றைக்கு இவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அரச குற்றம் சாட்டிட்டு நீங்க ஒதுங்கிக்கிறது என்ன அர்த்தம்? நீங்க ஏற்கனவே இதே முதலமைச்சரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? லாக்அப்ல அஜித் இறந்ததுக்கு என்ன கேட்டீங்க? சாரி சொன்னா போதுமா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க அந்த சாரியை கூட சொல்லலையேங்க. 20 லட்சத்தை தூக்கி எரிஞ்சிருக்கிறீங்க. அதுவும் உங்க நிர்வாகிகள் போய் கொடுப்பாங்கன்றீங்க. அந்த கண்ணு தெரியாத தாய்க்கு மகனா இனிமேல் யார் இருக்க போறா? அவர் இவரோட கட்சி நிர்வாகின்னு வேற சொல்றாங்க. 22 வயது இளைஞர். அப்படி என்ன விஜய்க்கு ஒரு அகங்காரம்னு கேட்கிறேன். இத்தனை கூட்டம் பின்னாடி வர்றதுனாலயா? குழந்தைகள்ல வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப குழந்தைகள், பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு உங்க கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு குழுவா ஏன் ஒரு கலர் டி-ஷர்ட் மற்ற கட்சிகள்ல எல்லாம் பாருங்க தொண்டர் படைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. இந்த கூட்டத்தை யாருமே ஒழுங்குபடுத்தலங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க. நம்ம பிள்ளைகளோட வயசு இளைஞர்கள் தான் அங்க எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. விஜய ஒரு முறையாவது பாத்திர மாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கிறேன் இந்த விஜய்க்கு நீங்க தான் முழு நேர அரசியல்வாதியா வந்துட்டீங்கல்ல களத்துக்கு. அப்போ தினமும் வர வேண்டியது தானே? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஊர்வலமா வருவேன். எனக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் குவியணும். இந்த கூட்டத்தை நான் மாஸ் காட்டணும். மேல ஏறி நின்னுட்டு கை காட்டணும். இது வரைக்கும் பொறுப்பா பேசியிருக்காராங்க. பஞ்ச் டயலாக் மாதிரி பேசுறாரு. ஆமா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி பேசினாதான் பிடிக்கும். ஆனா நாளைக்கு நீங்க ஒரு தலைவர்னும் போது இதே மாதிரி பஞ்ச் டயலாக் பேசியே காலம் ஓட்ட முடியுமா? யார ஏமாத்துறாரு இவரு? இந்த இளைஞர்களை ஏமாற்றி வரவழைத்து ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அரண்மனை பற்றி எரியும் போது ரோம் நகரமே பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுட்டு இருந்ததா சொல்லுவாங்கல்ல. அதற்கும் விஜய் செய்ததற்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? இவர் முதலமைச்சரா இருந்தா இப்படி ஓடி ஒளிஞ்சிருக்க முடியுமா? இல்ல நான் கேக்குறேன், இதே சூழல்ல நான் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்துற ஒரு கூட்டத்துல இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு 40 பேர் இல்ல ஒரு 4 பேர் இறந்திருந்தால் இந்த விஜய் என்ன சொல்லியிருப்பாரு? சதின்னு சொல்லியிருப்பாரா? இதே மாதிரி முதலமைச்சர் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்க முடியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க? செந்தில் பாலாஜி ஏன் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு கேக்குறாங்க. செந்தில் பாலாஜி வரலன்னா என்ன சொல்லுவாங்க? விபத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னுவாங்க. அவர் பொறுப்புல இருக்கவருங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் வந்துதான் சேருவாரு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எதுக்கு வந்தாரு? ஒரு பயம், பதற்றம். அந்த நிர்வாக பொறுப்புல இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னை அறியாமல் அது வருங்க. இத்தனை உயிர்கள் பறி போயிடுச்சு. என்ன ஆச்சோ? நம்மளால என்ன முடியும்? செய்யலாம். அவரும் ஒரு மருத்துவங்க விஜய். அதனால நம்மால் முடிந்த ஏதாவது உதவியை செய்வோமான்னு வந்திருக்காங்க. ஏன் இரவோடு இரவா பிரேத பரிசோதனை நடத்துனீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்றதுக்கு மருத்துவ காரணங்கள் எல்லாம் அங்க மருத்துவர்கள் தரப்புல இருந்து வரணும். இவங்க ஏன் இந்த கேள்விகளை எழுப்புறாங்க? நேரடியா பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு வழக்கறிஞர் இன்றைக்கு ஊடகங்கள் முன்னால சொல்றாரு, எங்களுக்கு செந்தில் பாலாஜி மேலதான் சந்தேகம். அவருதான் இந்த சதியை செஞ்சிருக்காருன்னு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜயின் சம்மதத்தோட தான் இந்த பிரஸ் மீட் நடந்ததா? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க தப்பிச்சுக்கிறோம். செந்தில் பாலாஜி மேல பழிய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் என்ன வருது? ஆடிட்டர் குருமூர்த்தியை போய்
விஜய் தரப்பு நிர்வாகிகள் சந்திச்சதா வருது. என்னங்க இதெல்லாம் நடக்குது? நீங்க இதை அரசியலாக்குவது யாரு? 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியது முழுக்க முழுக்க விஜயோட பொறுப்பு. இதுல இருந்து எந்த விதத்திலயும் அவர் வந்து தப்பிக்க முடியாது. தாமதமா ஏன் வந்தாரு? இரவு நேரத்துல ஏன் வந்தாரு? உங்க ரசிகர்கள் வந்து கரண்ட் கம்பத்திலையும் மரத்திலையும் ஏறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்களே காலையில நோட்டீஸ் கொடுத்தீங்கல்ல, ராத்திரி ஆக ஆக கூட்டம் அதிகமாகும். பிள்ளைங்க இது மேல உங்க பிள்ளையா இருந்தா நீங்க இப்படி பண்ணிருப்பீங்களாங்க? உங்க பையன் மரத்து மேலயோ கரண்ட் கம்பத்து மேலயோ ஏறினா நீங்க இப்படிதான் கை காமிச்சிட்டு ஜாலியா வந்துட்டு இருப்பீங்களா? உங்க பையன் தாகம்னு கேட்டா தண்ணி பாட்டில தூக்கி போடுவீங்களா? என்ன விஜய் வந்து ஒரு பொறுப்பான தகப்பனாவது நடந்திருக்க வேணாமா? எல்லாமே ஒரு பிள்ளை வயசு இளைஞர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே. இந்த கேள்வியெல்லாம் நம்ம விஜய் கிட்ட நேரடியா கேட்கணும். அவர் அப்படி என்ன வந்து புடுங்கிட்டு இருந்தாருன்னு தான் இன்னைக்கு எல்லாம் கேக்குறாங்க. அப்படி என்னங்க அகங்காரம்? அந்த கேரவன்ல வரணும், அதுல நீங்க வந்து பந்தா காட்டணும், கையில 2 பேப்பரை வச்சுக்கிட்டு, அதுவும் ஒளறல் நாமக்கல்ல திரும்பவும் நம்ம ஆட்சிக்கு வந்துரும். அதெல்லாம் இந்த விபத்து நடந்த உடனே எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய் எப்படிங்க உளரும்? ஒரு தலைவர் தானே நீங்க, எழுதி கொடுத்த பேச்சு தானே, டயலாக் உளருவீங்களா? இது வரைக்கும் ஷூட்டிங்ல அவர் உளறி இருக்காரா? விஜய் படத்துல நடிச்சவங்க வாயை திறக்கணுங்க. இந்த மாதிரிலாம் ஷூட்டிங்ல உளருவாரா? அவருக்கு இப்படிதான் உளருவாயா? இதெல்லாம் கேட்கணுங்க. ஒரு தலைவர்னாக்க ஒரு பொறுப்பா நடந்திருக்கணும். இந்த கேள்விகளுக்கு விஜய் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பதில் சொல்லணும். சொல்லலைன்னா அவர் தலைவரா நீடிக்கவே தகுதி இல்லைங்க. அரசியலை விடுங்கங்க. அவர் அரசியலுக்கு வராரு, வரல, நாளைக்கு திமுக இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு பின்னடைவு என்ன வேணும்னா ஏற்படுத்துமே. விஜய் தரப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் பொறுப்பும் இருக்கிறதா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே விஜயோடைய அரசியலுடைய மைய புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பின்னால எவ்வளவு கூட்டம் இருக்குது பாரு. நான் கெத்து. இனிமேல் இது தாவேகா வர்சஸ் திமுக தான் அப்படின்னு இந்த கூட்டத்த வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேட தான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய அரசியல் வியூகமாகவும் இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர்களை காவல்துறைக்கு எதிரான ஒரு மனநிலைக்கும் விஜயே தூண்டி விட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னால நாகையில போன வாரம் பேசின ஒரு மீட்டிங்ல வந்து தெளிவா சொல்றாரு. போலீஸ் வந்து ஏகப்பட்ட நிபந்தனைகள் நம்மளுக்கு மட்டும் தான் விதிக்கிறாங்க. நிக்க கூடாது, உட்காரக்கூடாது, கை காட்டக்கூடாது, ஷட்டர் மூடக்கூடாது அப்படின்னு 1008 நிபந்தனைகள் எனக்கு விதிக்கிறாங்க. காமெடியா இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் திஸ் வெரி மச் யா அப்படின்னு இவர் பேசுறாரு. அதே வார்த்தைகள் அவர் யூஸ் பண்றாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவல்துறையோட சேர்ந்து நம்ம கோஆப்பரேட் பண்ணி ஒரு கிரவுட் கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு அசிஸ்டன்ஸ குடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, தொடர்ந்து இவருடைய ரசிகர்கள் மனநிலையை எப்படி மாத்திட்டார்னா, காவல்துறை வேணும்ட்டே நமக்கு எதிரியா செயல்படுறாங்க, நமக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க, நம்ம தலைவரோட புகழ கெடுக்க முயற்சி பண்றாங்க, தடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வளர்த்துட்டு வராரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தாவேகா ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு, காவல்துறை இங்க வந்து சரியா இயங்கல. அவங்க வந்து பர்மிஷன் நாங்க கேட்ட இடத்துக்கு அவங்க பர்மிஷன் குடுக்கல. போதுமான அளவு போலீஸ்காரங்கள வந்து அங்க நியமிக்கல. பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னா காவல்துறை செயல்படல அப்படின்னு தொடர்ந்து காவல்துறை மேல குற்றம் சாட்டுறாங்க. அதற்கான விளக்கங்களும் காவல்துறை தரப்புல இருந்து குடுத்திருக்காங்க. இன்னொன்னு கரண்ட்ட கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் கட் பண்ணனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற ஒரு சாக்கெல்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே அரசு தரப்பில் என்னென்ன கவனக்குறைவுகள் இருந்திருக்கா? அப்படி இருந்திருந்ததுன்னா என்னெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்கலாம் இத அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து அரசு தரப்புலயும் கவனக்குறைவுகள் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. விஜய தடுத்து நிறுத்தி இருக்கணுங்க அந்த இடத்துல. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. இந்த அவரு வந்து தாமதமாக வரும்பொழுதே இரவு நேரம் ஆயிடுச்சு. இளைஞர்கள் வந்து கரண்ட் கம்பத்திலையும் மரத்திலையும் ஏறி இருக்காங்க. விழுந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒருவேளை கரண்ட் அந்த இடத்துல இருந்திருந்து மின்சாரம் இருந்திருந்து ஒரு மின்கம்பம் சரிந்திருந்தா எத்தனை 100 பேர் இறந்திருப்பார்கள் அப்படின்னு நினைச்சு பாருங்க. என்ன நடந்ததுன்னு இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை ஒரு மின்கம்பம் சரிந்திருந்தா இல்ல. காவல்துறை தரப்புல இருந்து அதுக்கு வந்து விளக்கம் குடுத்திருக்காங்க. அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க லோக்கல்ல இருந்த அதிகாரி, இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு அப்படிங்கறதுனால, நீங்க இங்கேயே மெயின் ரோட் கிட்டயே நின்னுட்டு பேசிட்டு போயிடுங்க. இதுக்குள்ள போகாதீங்க கூட்டத்துக்குள்ள. அந்த டெசிக்னேட்டட் பாயிண்ட்க்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, தாவேகா தரப்புல இருந்து அவங்களுடைய ஆர்கனைசிங் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நாங்க அந்த பாயிண்ட்க்கு தான் போவோம். ஏன்னா அங்கதான் நாங்க கவரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். மைக் செட்டப் எல்லாம் அங்கதான் வந்து சரியாக இருக்கும். இங்க இருந்து பேசினா கேட்காது. எங்களுக்கு கவரேஜ் முக்கியம். அங்கதான் போகணும் அப்படின்னு பிடிவாதம் புடிச்சு கூட்டத்துக்குள்ள போயிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டாவே பதிவு பண்ணிருக்காரு. நிச்சயமா சரி. காவல்துறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அவங்க பிடிவாதம் பிடிச்சு போனதுனால யாருக்கு இப்ப வந்து நஷ்டம் சொல்லுங்க? எத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கின்றன?
காவல்துறை வந்து எப்ப வந்து கடுமையான நிபந்தனைகளை விதிக்கணுமோ, தடுத்து நிறுத்தணுமோ, அப்ப தடுத்து நிறுத்தி இருக்கணுங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்து வருதுன்னு தெரியும். அரசாங்கத்திற்கு தெரியும். நீங்க எந்த ஒரு அசாதாரண நிகழ்வாக இருந்தாலுமே உடனடியா அது குறித்த அறிக்கை வந்து காவல்துறைக்கு போயிடும். மாவட்ட ஆட்சியருக்கும் போகும். அப்ப கரூர் மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னா, நீங்க எவ்வளவு கூட்டம் உள்ள போய்கிட்டு இருக்காங்க, அங்க தாங்குவதற்கான இடம் இருக்கிறதா, அவங்க வெளியேறுவதற்கான இடம் இருக்கிறதா, போதுமான குடிநீர் உணவு வசதிகள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்களான்னு கண்காணிச்சிருக்கணுங்க. நீங்க போய் தண்ணி பாட்டில யாருக்கும் குடுக்க வேணாம். அதே போல விஜய் தரப்புல கேட்கறது மாதிரி போதுமான காவல்துறை ஏற்பாடை நீங்க செய்யலைன்னா, நீங்க சொன்னது 10,000 பேர்னு சொல்றாங்க. வந்தது 27,000ன்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா நமக்கு தொலைக்காட்சியில பார்க்கும்போது அதையும் தாண்டி அதிக கூட்டம் வந்திருக்கலாம்னு தோணுது. எல்லாருமே விஜய பார்க்கணும்னு ஆசையா வருவாங்கங்க. நானா இருந்தாலும் என் வீடு அந்த ரோட்ல இருந்தாலும் நான் குறைஞ்சபட்சம் மாடியில ஏறியாவது விஜய பார்த்திருப்பேன். நம்மளும் விஜய்க்கு வந்து திரைப்படத்தில் விஜய் வரும்போது அவருக்கு ரசிகர் தான். அவரு வந்து ஒரு தலைவராக மக்களை வழி நடத்துவதற்கான ஒரு முதிர்ச்சி அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை தான் நம்ம வந்து எழுப்புறமே தவிர அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுன்னோ இல்ல. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்து கூடி இருக்கிறதுன்னா காவல்துறை முறையான எச்சரிக்கையை கடுமையா செஞ்சிருக்கணுங்க. உடனடியா உயர் அதிகாரி தரப்புல இருந்து இந்த இடத்தை தாண்டி நீங்க போகக்கூடாது, இங்கேயே நீங்க நில்லுங்க, இங்க கூட்டத்தை கொஞ்சம் இங்க கொஞ்சமா கலைஞ்சு இருக்கக்கூடிய போக பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தோழர், நீங்க வந்து கடுமையான நிபந்தனைகள் விதிச்சா, அதுக்கும் வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை விஜயை தடுத்து நிறுத்தி இருந்தாலும், விஜயினுடைய புகழுக்கு பயந்துகிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அரசாங்கம் செய்த சதின்னு அப்பவும் வந்து திமுக மேலதான் வந்து குறை சொல்றாங்க. காவல்துறை மீதுதான் குறை சொல்றாங்க. அப்ப அப்படி அதிகாரிகளுக்கு அந்த இருந்தால் அழுத்தம் இருக்குல்ல. மக்கள் இப்ப பலியாகி இருக்காங்க. இல்லங்க, இப்ப ஒரு கட்சி வந்து கோஆப்பரேட் பண்றாங்கன்னா அதிகாரிகள் சொல்லுவாங்கங்க. நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இப்ப கட்சியில கோஆப்பரேட் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்கனைசிங் டீம் இருக்கும். இவங்க காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்க கிரவுண்ட்ல வாலண்டியர்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாத பொழுது காவல்துறை எந்த முயற்சி பண்ணாலும் என்னங்க பண்ண முடியும் அங்க கிரவுண்ட் லெவல்ல? நீங்க அந்த கூட்டம் ஓடி வரத பாத்தீங்களா? ஏங்க, என்னுடைய கூடுதல் பர்சனல் ஒப்பீனியன் கூடுதல் ராணுவ ஒரு அசாதாரண சரி நான் கேட்கிறேன், கூட அசாதாரண அதை சூழல் கட்டுப்படுத்த அங்க முடியாது. ஏற்பட போகுதுன்னு ஊடகங்கள் மூலமாக அந்த காட்சிகளை பார்க்கும் போதே அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட போகுதுன்னு நமக்கே தெரியுது. கூட்டம் வந்து அப்படியே தள்ளாடுது, நெறியுது. அங்க எதுவுமே ஒருத்தர் சொல்றாரு பேட்டி கொடுக்கும்போது, என் கைய மேல தூக்கிட்டு திருப்பி கைய கீழே இறக்க முடியலன்றாரு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பின்னு போட்டா எடுக்க முடியாதுன்னு. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததா அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கவங்க வந்து சொல்றாங்க. கைய தூக்கிட்டு திருப்ப கைய உள்ள விட முடியலன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கூட்ட ஆர்கனைசர்ஸ்க்கு நெரிசல் தெரிஞ்சிருக்கு இருந்தது. தோழர். ஆர்கனைசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு சாணக்யாவுடைய அதிகார ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த நபர் ஒருத்தர் வந்து விஜய் காதுல போய் சொல்றாரு. அது மைக்ல பதிவாயிருக்கு. கூட்டம் கட்டுக்கடங்காம போகுது. கிரவுட் இஸ் பர்ஸ்டிங். ப்ளீஸ் டோன்ட் கண்டினியூ தி ஸ்பீச். 5 நிமிஷத்துக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. அப்படி இருந்தும் இவர் வந்து பேச்ச தொடர்ந்து இன்னொரு 10 நிமிஷம் பேசிருக்காரு தோழர். அப்ப காவல்துறை அததான் நம்ம என்ன எச்சரிக்கை கேட்டோம். கொடுத்தாலும் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த கிரவுடுக்கு இல்லாம இருக்குல்ல. ஏங்க மெச்சூரிட்டி இல்ல எல்லாம் வந்து தாவேக்காவினரை வந்து தற்குறிகள், அணில் குஞ்சுகள் இப்படின்லாம் சொல்றாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே நம்ம குழந்தைகளோட வயசுல இருக்க இளைஞர்கள். அவர்கள வந்து அரசியல் படுத்துவதற்கு இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்த கட்சிகளும் சரி எல்லாருமே தவறிட்டாங்க. அவங்களுக்கு எந்த அரசியலுமே தெரியலங்க. விஜய் பின்னாடி போகட்டும், நம்ம வேணான்னு சொல்லல. விஜய் வந்து ஒரு கட்சி நடத்தி 4 போராட்டங்கள் நடத்தி ஒரு அரசியல் மயப்படுத்தி அந்த இளைஞர்களை வச்சிருந்தாருன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆர்வ கோளாறு மிகுந்த இளைஞர்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஏங்க விஜய் வந்து மதுரை மாநாட்டுல அந்த ரேம்ப் வாக் போகும் பொழுது ஒரு இளைஞர் வந்து ஏறி அவரை பார்க்க வந்தாரு. பவுன்சர் பாய்ஸ் தூக்கி போடலையாங்க அந்த இளைஞரை. அப்ப அவர் விழுந்து அவருக்கு மண்டை உடைஞ்சிருந்தாலோ அவர் இறந்திருந்தாலோ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து விஜய பாதுகாக்கணும். நீங்க இன்னொரு ஒரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த லத்தி சார்ஜ் பண்றத பத்தி விஜய் கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு செய்தியா வந்திருக்கு. ஏன்னா விஜய் வாகனத்தை சூழ்ந்துகிட்டு அதுல ஏறணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால பெரிய அசம்பாவிதம் தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் தரப்புல இருந்து அந்த கேள்வி ஏற்கனவே செப்டம்பர் 1ஆம் தேதி தன்னிடம் கேட்கப்பட்டதா ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ணியிருக்காரு. ஊடகங்கள்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் என்றைக்கோ நடக்க போகிறதுன்னு. இன்னைக்கு கரூர்ல நடந்ததுனால செந்தில் பாலாஜி மேல இன்னைக்கு பழிய போட்டிருக்காங்க. அப்ப நாளைக்கு கொளத்தூர்ல நடந்தா முதல்வர் மேல பழிய போடுவாங்களா? இல்ல இன்னொரு அமைச்சர் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல நடந்தாக்க பெரியசாமி மேல பழிய போடுவாங்களா? யாரு மேல பழிய போடுங்க இவங்க காத்துட்டு இருக்காங்க.
எதுவாக இருந்தாலும் ஒன்றும் அறியாத அந்த இளைஞர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா ஆர்வத்துல அங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள எந்த விதத்திலையும் முறைப்படுத்தாதது வந்து விஜய் செய்த தவறு. காவல்துறை முறையான எச்சரிக்கை கொடுத்து கூடுதல் காவல் படையை வந்து அங்க குவிச்சிருக்கணுங்க. குவிச்சு இந்த கூட்டத்தை முறைப்படுத்தி விஜயையும் எச்சரிச்சு இதை செய்திருக்கணும் அவங்க. இவ்வளவு கூட்டம் வந்த பிறகு, விபத்து நடந்த பிறகு நம்ம விவாதிப்பதை விட கடுமையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரே நிமிஷம். அங்க வண்டி வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து அந்த பாயிண்ட்ல நிக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப பேரிகேட் போட்டு அந்த வண்டி வரதுக்கான ஸ்பேஸ் அவங்க முதல்லயே கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த பஃபர் ஸ்பேசஸ கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா, கூட்டம் ஒருவேளை அதிகமாச்சுன்னா கூட, அந்த பஃபர் ஸ்பேசஸ எக்ஸ்ட்ரா கூட்டத்தை அகாமடேட் பண்றதுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். தொடர்ந்து வந்து ஒலிபெருக்கிகள் மூலமா இது போன்ற ஒரு அபாயம் இருக்கு. அதனால அந்த கூட்டத்தை வந்து ஆஸ்வாசப்படுத்தி, சாந்தப்படுத்தி, எக்ஸைட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. டான்ஸ் ஆடாதீங்க. ஒருத்தர் கைய புடிச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சேஃபா இருக்காங்களா? அப்படிங்கிற கண்ணு வச்சுக்கோங்க. அப்படின்னு தொடர்ந்து காவல்துறை தரப்புல இருந்தும், விஜயுடைய கட்சி தரப்புல இருந்தும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து இந்த பதட்டத்தை, இந்த பேனிக்க வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த விதத்துல காவல்துறையும் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயமா காவல்துறை வந்து அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படிங்கறத தாண்டி விஜய் தரப்புல இருந்து நேரடியா வந்து காவல்துறையை எள்ளி நகையாடுறது, நீங்க என்ன எனக்கு விதிமுறைகள் விதிக்கிறதுன்னு கேட்டதுனால காவல்துறை கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருந்துட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இன்னும் கூடுதல் காவல் படையினர் வேணும்னாக்க எவ்வளவுங்க கொடுக்க முடியும்? சொல்றாங்க, அதாவது போதுமான காவல்துறை அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து தொடர்ந்து சனிக்கிழமை விஜய்க்கு வருமானால் எங்களுக்கு இவ்வளவு காவல்துறையினர் வேண்டும் அப்படின்னு விஜய் வந்து எழுதி கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு வேணும், விஜய் கட்சி நிர்வாகிகள் வந்து கேட்கணும். எத்தனை அளவுக்கு கூட்டம் வரும்னு தெரியாம காவல் படையை வந்து குவிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணுதான் காவல்துறையோட வேலையா? அவங்களுக்கு வேற வேலைகள் எதுவும் இல்லையா? இங்க காவல்துறையினர் உள்ள போயிருக்காங்க. அவங்களே இந்த கூட்டத்துல நசுங்கி உயிரிழந்திருந்தா கூட என்னங்க செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கும் உயிர் முக்கியம் தானே. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருந்திருக்கு. இதுல கவனக்குறைவு இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா, அலட்சியமா விஜய் தரப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணதான் புரிஞ்சுக்க முடியுது. அரசாங்க தரப்பிலும், காவல்துறை தரப்பிலும் எக்ஸாக்ட்டா, அதாவது அவங்க சொல்றாங்க நாங்க விஜய் எச்சரிச்சோம், இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னோம்னு சொல்றாங்க. நீங்க இப்ப சொல்றீங்க அந்த சாணக்கியால வந்தது, விஜயின் பாதுகாப்பு அதிகாரியே இங்க இருக்க வேணாம், 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடலாம்னா, விஜய்க்கு வந்து சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சி விஜய்க்கே இல்லைன்னு நான் விஜய் மேலதான் குற்றம் சாட்ட விரும்புறேன். இளைஞர்களுக்கு என்னங்க தெரியும்? கூட இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அந்த பக்கம் பெண்களும் குழந்தைகளும் மயங்கி விடுறது தெரியல. ஒரு பக்கம் அந்த தூரத்துல இருந்தவங்க சொல்றாங்க ஆம்புலன்ஸ் எதுக்கு போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னொன்னு பல செய்திகள்ல பார்க்க முடியுதுன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிச்சு 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள இருக்காங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? நம்ம எடப்பாடி தான். ஆம்புலன்ஸ் பார்த்தா அடிச்சு நொறுக்கிடுவோம், நீ போயிடுவியா அப்படின்னு அவரு கிளப்பி விட்டது இந்த சின்ன பசங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம தலைவரோட கூட்டத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்களை அடிச்சு கண்ணாடிகளை எல்லாம் உடைச்சு, ஏன் ஆம்புலன்ஸ் காலியா போகுதுன்னா உள்ள அங்க அத்தனை பேர் மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. இன்னும் மருத்துவர்கள் என்னங்க பதிவு செஞ்சிருக்காங்க? கிட்டத்தட்ட வந்த அனைவருமே இறந்து போன பிணமாகத்தான் உள்ள வந்தாங்க மருத்துவமனைக்குள்ளேயே அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டன் அவர்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 1 மணி நேரத்துல அவங்கள காப்பாத்த வழி இல்ல, ஆம்புலன்ஸ் உள்ள போகவே இல்லைன்னு மருத்துவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பெயர் சொல்ல விரும்பல, அங்க நடந்த சூழல் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசு மருத்துவர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்க பேச மாட்டாங்க. எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இங்க விஷயம் விபரீதமாகறதுக்குள்ள நாங்க எல்லாம் ஓடணும் அப்படின்னு தயாராயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. எல்லாருமே வந்து டிவில பாத்துட்டு இருந்தாங்கல்ல. சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் பார்க்கும்போது அரசு பொறுப்புல இருக்கவங்க, அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா தரப்புல இருந்து என்ன தெரியுமா? அரசு தரப்பு, காவல்துறை எல்லாம் நம்ம தலையிட்டு ஒரு அளவுக்கு மேல போனா விஜய் தரப்பு எதிராக அவர் வந்து திருப்பி விட்டு விடுவாரோ என்ற பயம் இருந்துதா இல்லையான்றத அரசும் காவல்துறையும் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சதின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சதியா என்ன அப்படிங்கறத நாம சில கேள்விகள் மூலமா மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அந்த கேள்வியா அவங்க விஜயை நோக்கி கேட்கணும். நான் கேட்கிறேன், எழுதி வச்சிருக்கேன் நானு, அதை அப்படியே படிக்கிறேன். விஜய் சென்னையில தாமதமா கிளம்பினது யாரோட சதி? செந்தில் பாலாஜின்னு இப்ப குற்றம் சொல்றாங்கல்ல, செந்தில் பாலாஜியா? அவருதான் சொன்னாரு அவங்கள தாமதமா வர சொல்லி, தாமதமா வாங்க, ராத்திரி நான் சம்பவம் பண்ண காத்திருக்கேன்னு உங்ககிட்ட செந்தில் பாலாஜி சொன்னாரா? ஏன் தாமதமா கிளம்புனீங்க? ராத்திரி நேரத்துல ஒருவேளை வந்து விளக்குகள் அணைக்கப்பட்டால் மின்கம்பத்துல ஏறி ஏதாவது சரிஞ்சு விழுந்தா என்ன ஆகுறதுன்ற பயம் விஜய்க்கு இருந்துதா இல்லையா? இத வந்து விஜய் தரப்பு வந்து சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா,
விஜயோட அறிவிப்பை கண்டுகொள்ளாமல் அவர் 3 பக்கத்துக்கு அறிவிப்புகள் கொடுத்திருந்தாங்க. பெண்கள் குழந்தைகள் வேண்டாம், முதியவர்கள் வேண்டாம், கரண்ட் கம்பத்துல ஏறாதீங்க, மரங்கள்ல ஏறாதீங்கன்னு இத்தனை அறிவிப்புகள் தெளிவா கொடுத்திருந்தாங்களே, இளைஞர்கள் இதை பின்பற்றாதது யாருடைய சதி? அந்த மரத்து மேலேயும் கரண்ட் கம்பத்திலையும் கட்டிடங்களின் தகரங்களின் மேலும் அமர்ந்திருந்ததெல்லாம் யாரு? அவங்க தாவேக்கினரா, விஜயை பார்க்க வந்தவர்களா, இல்ல சதி செய்வதற்காகவே உள்ள புகுந்தவங்களா? இதுக்கான பதிலும் நமக்கு தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணி நேரமா ஒரே இடத்துல இந்த கூட்டத்தை காக்க வைத்தது யாருடைய சதி? விஜய் தாமதமா வந்தது யாரோட சதி? அந்த ரோட்ல இரு பக்கமும் மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க, என்னால வர முடியலன்னு சொன்னாரே, அவங்க தாவேக்காவினரா, உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவரா, இல்ல உங்கள் பயணத்தை தாமதப்படுத்துவதற்காக வேணும்னே சாலையில மறிச்சுக்கிட்டு நின்னாங்களா? என்ன ஆச்சு? நீங்க வர்ற வழியில கூட்டம் இருக்கும்னு தெரியும், சரியான நேரத்துக்கு கிளம்பி இருந்தா சரியான நேரத்துல கூட்டம் முடிஞ்சிருக்கும். இது யாருடைய சதி? நீங்க இரவு நேரத்துல வந்தது யார் செய்த சதி? நீங்களே தாமதமா வந்தீங்களா, இல்ல நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டீர்களான்னு சொல்லணும் விஜய். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான கேள்வி, மாநில அரசு ஒரு நபர் விசாரணை கமிஷனை அமைச்சிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு உடனடியா காவல்துறை, முதலமைச்சர் எல்லாருமே ஊடகங்கள்கிட்ட பேசுறாங்க. ஆனா நீங்க நேரா போய் குதிச்சு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறீங்க. ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறீங்க? நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கா, இல்ல உங்க மேல ஏதாவது பழிய போட்டுருவாங்க அப்படின்ற பயத்திலையா? அதுக்கான விளக்கத்தை விஜய் தரப்பு வந்து கொடுக்கணும். இப்போ வழக்கறிஞர் தான் பேசியிருக்கிறாரு, விஜய் இன்னும் வாய திறக்கல அப்படிங்கறத பாக்கணும். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள்ட்ட நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க யார வேணும்னா தலைவரா ஏத்துக்கோங்க. ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க களத்துல இருக்கணுங்க. அவர் தான் தலைவர். அவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது கிடையாது. தலைவருக்காக நாம உயிரை, நமக்காக வந்து உயிரையும் பணயம் வைத்து வர்றவங்க தாங்க தலைவரு. அவங்க நேரம் காலம் பார்க்காம வேலை செய்யறவங்க. நம்ம முதலமைச்சரை எடுத்துக்கோங்க, எடப்பாடியாரை எடுத்துக்கோங்க, இன்னும் பாஜக தலைவர்கள் நம்ம அண்ணாமலையை கூட விமர்சிக்கிறோம், நயினா நாகேந்திரன் எடுத்துக்கோங்க. யாரும் வாரத்துக்கு ஒரு நாள் வர்றவங்க கிடையாது. அவங்க எல்லாம் முழு நேர அரசியல்வாதிகள், எப்ப தேவைப்பட்டாலும் களத்துக்கு வருவாங்க. நம்ம அன்புமணியை கூட ஏன் விமர்சிக்கிறோம்? நாடாளுமன்றத்துக்கே சரியா நீங்க போலன்னு சொல்லிதான் நம்ம விமர்சிக்கிறோம். நீங்க தலைவரா களத்துக்கு வந்துட்டீங்கன்னா முழு நேரமும் களத்துல இருக்கணும். நீங்க இந்த சனிக்கிழமை ஊர்வலம் போகாம தினமும் மக்களை சந்திக்க போயிருந்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வராது. எல்லாரும் செல்ஃபி எடுத்து முடிச்சு ஓகே நம்ம தலைவரை ஒரு தடவை பார்த்தாச்சு. முதல் முறையா பார்க்க வர்றதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்து வந்திருக்கிறது, அசம்பாவிதமும் நடந்திருக்கிறது. அதனால விஜய் வந்து இனிமேலும் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக இதை சந்தித்து விட்டு, நான் தினமும் மக்களை வந்து சந்திக்கிறேன். என்னங்க பெரிய ஜனநாயகன் படத்தை நீங்க முடிக்கணும்னு இருக்கு? உங்ககிட்ட இருக்க பணத்தை தூக்கி போடுங்க. இந்த படத்தை இதோட முடிச்சுட்டு நீங்க ஜனநாயகனா பிணநாயகனாங்க? இத்தனை பிணங்கள் விழுந்து கிடந்திருக்குது, நீங்க அதை கடந்து போயிருக்கிறீங்க அப்படின்னா என்ன பெரிய ஜனநாயகன்? என்ன இந்த மக்களுக்கு நீங்க தலைவராக போறீங்க? 41 பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். எதை பற்றி கவலைப்படாம இந்த நிமிஷம் வரைக்கும் யாரையும் சந்திக்காம இருக்கீங்க. அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வாரத்துல எல்லா அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா 24/7 மக்களுக்காக அவைலபிளா இருக்காங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நள்ளிரவு நேரமா இருந்தா கூட சரி, முதலமைச்சரா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் களத்துல இருக்காங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியை நடுவுல கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல, சுத்தமா பேச முடியல. அவரோட தொண்டை கட்டிட்டு ஏதோ தொண்டையில பிரச்சனை, அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லல. அந்த கட்டின தொண்டையோட அவர் கஷ்டப்பட்டு பேசுவாரு. அவரு விடுமுறை எடுக்கலங்க, எங்கேயும் வெளியில போல. எதுவா இருந்தாலும் களத்துல இருக்கிறாங்க எல்லாரும். நீங்க மட்டும் எங்க போறீங்க? பெரிய ஜனநாயகன் படத்தை எடுத்து கிழிக்க போறீங்க நீங்க? அது மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க களத்துக்கு வாங்க. தினமும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற கூட்ட நெரிசலோ எதுவுமோ இருக்காது. இனியும் நீங்கள் தலைவராக இந்த கட்சிக்கு தொடரணும், மக்களை சந்திக்கணும், தேர்தலை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கரூர்ல நில்லுங்க தேர்தல்ல. இந்த நிகழ்வு எங்க நடந்ததோ, உங்களுக்கு அநீதி அங்க நடந்ததா நீங்க நினைச்சீங்கன்னா கரூர்ல நின்னு இந்த தேர்தலை சந்திங்க. அந்த மக்கள் கிட்ட எனக்கு நடந்த அநீதி இது, நான் அங்க நின்னு நீங்க மயங்கி விழுந்தீங்க, நான் அதை பார்க்கலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஊடகங்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? பாட்டில நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போடுற மாதிரி போட்டதை ஊடகங்கள் காட்டிட்டு இருக்கு. இந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருந்து எங்கேயும் போகாது. இன்னைக்கு என்ன வந்திருக்கு? சமூக வலைதளங்களில் யாரெல்லாம் செய்திகளை பதிவிட்டார்களோ அவங்களையும் விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து கோர்ட் உத்தரவிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எதை ஊடகங்களில் பார்த்தோமோ, ஒரு தலைவராக விஜயிடம் இளைஞர்கள் என்ன கேள்விகளை கேட்க வேண்டும் என்று விரும்பினோமோ அதை தான் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். விஜய் கரூரில் நின்று தேர்தலை சந்திக்கட்டும். அந்த கண் தெரியாத தாயை தனது தாயாக நினைத்து ஒண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். இல்ல உங்களால முடியாதா, ஒரு ஆளை வச்சு பாருங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த உங்க கட்சிக்கு வந்த கூட்டத்துல நசுங்கி அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போயிருக்கிறார்.
அந்த தாயை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 40 குடும்பங்களையும் தத்து எடுத்துக்கோங்க. என்ன 20 லட்சத்தை பிச்சை போட்டீங்களா நீங்க? யாருக்கு வேணும் அந்த 20 லட்சம்? முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்ததே வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுக்கிறதை விட யார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களோ, என்ன நடந்ததோ விசாரணை நடத்தி அவர்களிடம் இருந்து கொடுக்கணுங்க. ஒரு வாகன விபத்து நடந்தா அரசாங்கமா காசு கொடுக்குது? அந்த விபத்தை ஏற்படுத்தி வரும் இன்சூரன்ஸ் கம்பெனியோ வந்து நடத்தலையா? இப்ப அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் விதிமுறைகளை வகுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனியும் நடக்கக்கூடாதுன்றதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஆனால் இதற்கு காரணமான சூத்திரதாரியான தாவேகா தலைவரான விஜய் வந்து ஊடகங்களை சந்திக்காவிட்டால் என்னங்க அவர் ஹீரோ? திரைப்படங்கள்ல பாத்திருக்கீங்களா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிப்பாரு. சட்ட காலர் தூக்கி விட்டுட்டு நிப்பாரு. அங்க மட்டும்தான் இவர் ஹீரோங்க. இங்க வந்து தாவேகாவின் தலைவர், மக்களுக்கான தலைவர்கள், இளைஞர்களை அவர் சரியான முறையில வழி நடத்தலைன்னா தமிழ்நாடு வந்து அவர் என்னங்க செய்ய போறாரு? இப்படி ஒரு அசம்பாவிதத்தில் எதுவும் செய்ய முடியாத விஜய் மக்களுக்காக வேறு என்ன செய்துவிட போகிறார்? அப்படின்ற கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஓகே. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச்.